ஹலோ எவ்ரிவன். Thursday ஈவினிங். நேற்று வீடியோ போட முடியல, எடிட் பண்ண டைம் இருக்குல்ல. ஸோ சாரி ஃபார் தேட். ஃப்ரைடே பூஜைக்காக எவ்ரி Thursday இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்போ தான் ஃப்ரைடே சீக்கிரமாக பூஜை பண்ண முடியும். யூஸ்வலாக ஃப்ரைடேஸ் டியூஸ்டேஸ் வீட்டில் சுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வம் நிலைக்காது எக்ஸெட்ரா சொல்லுவாங்க. எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை. மண்டே அண்ட் Thursday டீப் க்ளீன் பண்ணிட்டோன்னா டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே பூஜை வேலை பார்க்கலாம்ல, அதுக்காக சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் பற்றி, அதாவது மூட நம்பிக்கை பற்றி பேசலாமா? வீட்டு வாசல்லாம் கோலம் போடணும்னு சொல்லுவாங்க, அப்போ தான் லக்ஷ்மி வரும்னு. பட் உண்மையாகவே அந்த காலத்திலிருந்து அரிசி மாவு இல்லைன்னா அரிசியை ரவை டெக்ஸ்டரில் அரைச்சி கோலம் போடுவாங்க. எதுக்காகனா எறும்பு பேர்ட் சாப்பிட்றதுக்காக. பட் இப்போல்லாம் கோலமாவு தான் ட்ரெண்டு. நானும் கோலமாவு தான் போடுறது பார்த்துருக்கேன். பட் என்னோடய அத்தை அரிசி மாவில் போடுவாங்க. கேட்டதுக்கு எறும்பு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மல்ல, வாவ் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. கூகுள் பண்ணி பார்த்தப்போ தான் இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியோ நாம் நிறைய அரிசி வச்சுருப்போம், முடிஞ்சால் நாமளும் ஃபாலோ பண்ணலாமே, புண்ணியமாக போகும். ಬಾಗಿಲಿಗೆ ಅರಿಶಿನ ಕುಂಕುಮ ಇಡಬೇಕು, ಆವಾಗಲೇ ಮನೆಗೆ ಒಳ್ಳೆಯದು, ದೇವ್ರು ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬರೋದು ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ ಇರ್ತಾರಲ್ವ. ಅದು ಬಂದು ಅರಿಶಿನ ಆ್ಯಂಟಿ ಬ್ಯಾಕ್ಟೀರಿಯಲ್ ಪ್ರಾಪರ್ಟೀಸ್ ಇರೋದು, ಹಾಗಂದರೆ ಕಿರುಮಿ ನಾಶನ ಗುಣಗಳಿರೋದು. ಅರಿಶಿನ ಬಾಗಿಲಿಗೆ ಹಚ್ಚಿದ್ರೆ ಬ್ಯಾಕ್ಟೀರಿಯಾ ವೈರಸ್ ಅನ್ನೋದು ಏನಿದೆಯೋ ಅದು ಮನೆಗೆ ಬರೋದಿಲ್ಲ, ಸ್ಟಾಪ್ ಮಾಡುತ್ತೆ. ಸೊ ಕುಂಕುಮ ಸುಮ್ಮನೆ ಡೆಕೋರೇಷನ್ಗೆ ಅಷ್ಟೇ. ನಮ್ಮ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ ಒಬ್ಬರು ಕನ್ನಡ ಮಾತಾಡಿ ಒಂದು ವಿಡಿಯೋ ಹಾಕಿ ಅಂತ ಹೇಳಿದರು, ಅದಕ್ಕಾಗಿ ಕನ್ನಡ. ஸோ எங்கள் ஊர்லெலாம் சவுத் சைட் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னு கேட்டால் அது செத்தவங்க போடுற டைரெக்ஷன்னு சொல்லுவாங்க. பட் டு பி ட்ரூ, சவுத் அண்ட் ஈஸ்ட் சைடில் தலை வைக்கிறது ரொம்ப நல்லது. நார்த்தில் தான் நாட் குட். பிகாஸ் நம்ம பூமியோட காந்த சக்தி, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் நார்த் சைடில் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நாம் நார்த் சைடில் தலை வச்சு படுத்தா பூமியிலிருந்து வரக்கூடிய அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸை நம்ம பிரெயின் அட்ராக்ட் பண்ணிக்கும். அதனால தான் நமக்கு டிஸ்டர்ப்ட் ஸ்லீப், கெட்ட கனவுகள் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸும் வரும். இதுதான் சயின்டிஃபிக் ரீசன். பட் சவுத் பக்கம் தலை வச்சு படுக்கலாம், நாட் நார்த். சாவுக்கு போயிட்டு மண் முடிஞ்சு திரும்பி வரும்போது சாணி மிதித்து கை கால் கழுவி தீபம் பார்த்து போகணும். அண்ட் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு போகணும்னு எதுக்காக சொல்லுவாங்க தெரியுமா? சாணிக்கு கூட பாக்டீரியா கொல்கிற சக்தி இருக்குது. டெட் பாடியிலிருந்து நமக்கு வரக்கூடிய அந்த பாக்டீரியா சாணி மிதித்தா பாக்டீரியா செத்துரும். கை கால் கழுவுறதும் அதுக்கு தான். தீபம் பார்க்குறது வந்து நம்ம கண்ணு சாவு என்ற நெகட்டிவிட்டியை பார்த்துருக்கோம். புதைக்கிறது, நிறைய பேரோட அழுகை, இதெல்லாமே பார்த்துருப்போம். ஸோ தீபத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி கிவ்ஸ் லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி. அதனால தான் நம்ம வீட்லேயும் தீபம் ஏற்றுவோம். அந்த தீபத்தோட லைட்டை பார்க்கும்போது பிரெயின் செல்ஸ்க்கு பாசிட்டிவ் எனர்ஜி அனுப்பி நம்மளை ரிலாக்ஸ் பண்ணும். நம்மளோட க்ளீனிங் ப்ராசஸ் முன்னெல்லாம் 3 ஹார்ஸில் முடிஞ்சிடும். இப்போ பாப்பா இருக்கிறதுனால 10 ஹவர்ஸ்க்கும் மேலேயே ஆகிடும். மோஸ்ட்லி மதியம் ஆரம்பித்தா நைட்டே முடிஞ்சிடும். நான் இன்றைக்கி க்ளீனிங் ஒரு 12 மணிக்கு ஆரம்பித்தேன். முடியறதுக்கு நைட்டு 10க்கு மேலே ஆயிடுச்சு. நடுவில் பாப்பாவுக்கு ஃபீடிங், தூங்க வைக்கிறது, குளிக்க வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்கும். பிரெஸ்ட் ஃபீடிங்கோ இல்லைன்னா பம்ப் ஃபீடிங்கோ காமனான விஷயங்கள் சொல்கிறேன். நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் லாக்டேஷன் கன்சல்டன்ட் எல்லாம் இல்லை, பட் லாக்டேஷன் கன்சல்டன்ட்ஸ் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டது இதெல்லாம். பிரெஸ்ட் வந்து கிளாக்ட் ஆகிடும்னா, அதாவது ரொம்ப நேரம் ஃபீட் பண்ணாமல் இருக்கும்போது பிரெஸ்ட் மில்க் கட்டி ஹார்ட் ஆகிடும். அந்த மில்க் குழந்தைக்கு கொடுத்தா புளிச்சு போயிருக்கும். ஸோ குழந்தை வாந்தி எடுத்துரும்னு சொல்லுவாங்க. அதை பம்ப் ஆர் ஸ்குவீஸ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு செடி மேலே ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணுன்னு சொல்லுவாங்க. அது லிக்விட் கோல்டுங்க. செடிக்கு தண்ணி ஊற்றினா போதும். அம்மாவோட பிரெஸ்ட்டில் இருக்கும்போது பால் எந்த காரணத்துக்கும் புளிக்காது. பம்ப் பண்ணி வெளியே எடுத்து பாட்டிலில் போட்டால் 3 ஹவருக்கு, அதாவது 3 ஹவர்ஸ்க்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரீசரில் வச்சா 6 மந்த்ஸ், அதாவது 6 மாதம் கெடாதுங்க. ஒவ்வொரு ஃபீடிங்க்கு அப்புறமும் குழந்தைய தோல் மேலே போட்டு தட்டி கொடுங்க. ஏப்பம் விட்டதுக்கப்புறமா கீழே படுக்க வைங்க. கேஸ் வெளியே வந்துடும், வாந்தியும் எடுக்க மாட்டாங்க. நிறைய மதர்ஸ்க்கு நிப்பிள்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ குழந்தை ஃபீட் எடுத்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படும். நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் பேபிக்கு. நீங்களும் டென்ஷன் இல்லாமல் ஃபீட் பண்ணணுமா, பம்பிங் எப்படி பண்ணணும், ஸ்டோர் எப்படி பண்ணணும், என்ன பம்ப் வாங்கணும் அப்படின்னலாம் யோசிக்கிறீங்கன்னா பம்ப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் லாக்டேஷன் கன்சல்டன்ட்டோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன்.
இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது மதர்ஸ் ஃபீட் பண்ண கஷ்டப்படுறாங்க அப்படின்னுலாம் யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லிங்க் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு. கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். நான் லாக்டேஷன் கன்சல்டண்ட்டோட டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஷேர் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி அவங்களுடைய வீடியோஸ் பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.